இங்க ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க பையன் பர்த்டேவை நைட்டு செலிப்ரேட் பண்றதுக்காக போட்டை எடுத்துட்டு நடுக்கடலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு இடத்துல போட்டை நிறுத்திட்டு அம்மா மட்டும் கடல்ல குதிக்கிறாங்க. இன்னொரு சைடு அப்பா பையனுக்கு எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கடல்ல குதிச்ச அந்த அம்மாக்கு கடல் ரொம்பவும் அமைதியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதோட அந்த அம்மாவை கடலுக்குள்ளேயும் இழுக்க பாக்குது. அதே டைம்ல போட்ல இருக்கிற காம்பஸும் நிக்காம சுத்த ஆரம்பிக்குது. அங்க அந்த அம்மா என்ன காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருக்காங்க. இது அப்பா நோட்டீஸ் பண்ணி அவங்கள காப்பாத்த கடலை குதிச்சு அவங்களையுமே காப்பாத்திடுறாரு. அன்னைக்கு நைட்டு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க போட்ல ஏதோ ஒண்ணு வந்து மோதுது. என்னன்னு எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா அங்க இருக்கிற திமிங்கலங்கள்லாம் இவங்க போட்டை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் போட்ல ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு அப்பா செக் பண்ண போறாரு. வெளியே வந்தவர் கையில காயத்தோட போட்டை எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அப்ப திடீர்னு ஏதோ வினோதமா நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. வானத்துல இருந்து எரிக்கல் விழுறது, கடல் ஆக்ரோஷமா மாறுற மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்படியே அடுத்த நாளும் ஆயிருது. நைட்டு நடந்த மாதிரி இல்லாம இப்ப எல்லாமே அமைதியா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எல்லாம் சரியாயிருச்சான்னு வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக். ஏன்னா இங்க இருந்த கிணத்த காணோங்கிற மாதிரி அவங்க இருந்த கடலே காணாம போயிருது. அதுல இருந்த தண்ணி எல்லாம் வேற எங்கேயோ போய் அந்த கடலே ஒரு பாலைவனமா மாறிடுது.